அஸ்ஸலாமு அலைக்கும். அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரமலான் மாதத்தின் இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழமாட்டார்கள். முதலில் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி நீ கேட்காதே. பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி நீ கேட்காதே. பின்னர் 3 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று விடையளித்தார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வித்ரு தொழுவதற்கு முன் உறங்குவீர்களா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கண்கள்தான் உறங்குகின்றன, என் உள்ளம் உறங்குவதில்லை என்று விடையளித்தார்கள். சஹீஹ் புகாரி 1147, அத்தியாயம் 19, தஹஜுத்.